ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்களும் ரகசியங்களும் நிறைந்த ஒரு மாயாஜாலக்காடு இருந்தது. அந்த காட்டின் மையத்தில் இருந்த மிகப் பழமையான மரத்தின் வேர்களால் சூழப்பட்ட ஒரு குகையில் அளவில்லா புதையல்கள் ஒளிந்திருந்தன. அந்த குகையின் புதையலை ஒரு பயங்கரமான பூதம் காவல் காத்தது. அந்த கொடூரமான பூதம் உள்ளே வருபவர்களை வழிமறித்து 3 விடுகதைகள் கேட்கும் என்றும், ஒரு விடுகதைக்கு தவறாக பதிலளித்தாலும் அவர்களை கல்லாக மாற்றிவிடும் என்றும் அந்தக் காட்டில் ஒரு கதை பரவியிருந்தது. அந்த காட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து இனியன் என்ற தைரியமான சிறுவன் ஒரு நாள் அந்த குகைக்கு வந்தான். அவனுக்கு புதையலை விட பூதத்தின் சவாலைச் சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அவன் குகைக்கு வந்தபோது பூதம் கர்ஜனையுடன் தோன்றி அவனை பார்த்து, "நில், எனது 3 விடுகதைகளுக்குச் சரியான பதில் சொல், இல்லையேல் கல்லாக மாறுவாய்" என்று எச்சரித்தது. இனியன் சற்றும் பயப்படாமல் சவாலை ஏற்றுக்கொண்டான். பூதம் தனது முதல் விடுகதையைக் கேட்டது. "ஊரெல்லாம் சுற்றுவான் வீட்டுக்குள் வரமாட்டான், அவன் யார்?" சிறிது யோசித்த இனியன், "அது செருப்பு" என்று பதிலளித்தான். பூதம் ஆச்சரியத்துடன் அது சரியான பதில் என்று கூறியது. பிறகு பூதம் 2வது விடுகதையைச் சொன்னது. "உருவம் இல்லாதவன், ஆனால் அவனை கையால் தொட்டால் சத்தம் வரும். அவன் யார்?" இனியன் மிகவும் யோசித்தான். இறுதியில், "இது காற்றுதான். காற்றைத் தொட்டுப் பிடிக்க முடியாவிட்டாலும் அது மரங்கள், கதவுகள் அல்லது விளையாட்டுப் பொருட்களுடன் மோதும்போது சத்தம் வரும்" என்று சரியாக பதிலளித்தான். 2 பதில்கள் சரியாக இருந்ததால் பூதத்திற்கு அச்சம் உண்டானது. இறுதியாக அது தனது மிகவும் கடினமான மற்றும் கடைசி விடுகதையை கேட்டது. "எனக்கு வாய் இல்லை, ஆனால் பேசுவேன். எனக்கு கால் இல்லை, ஆனால் நடப்பேன். எனக்கு கண் இல்லை, ஆனால் நான் உலகத்தை பார்ப்பேன். நான் யார்?" இனியா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். அவன் விடையைத் தேடித் தவித்தபோது திடீரென்று மின்னல் போல ஒரு யோசனை தோன்றியது. அவன் துணிச்சலுடன், "அது நூல், புத்தகம்" என்று பதிலளித்தான். புத்தகத்திற்கு வாய் இல்லாவிட்டாலும் அது பேசுகிறது. கால் இல்லாவிட்டாலும் நாம் தூக்கிச் செல்லும்போது பயணிக்கிறது. கண் இல்லாவிட்டாலும் அது உலகத்தைப் பற்றிய அறிவைக் காட்டுகிறது என்றான். இனியன் புத்திசாலித்தனமான பதிலைக் கேட்டு பூதத்தின் சாபம் நீங்கியது. அதன் கொடூரமான உருவம் மறைந்து ஒரு அழகான தேவதை தோன்றியது. "உன் அறிவால் என்னை விடுவித்தாய்" என்று கூறி புதையல்கள் அனைத்தையும் இனியாவிற்கு அளித்ததுடன், "அறிவே மிகச்சிறந்த செல்வம்" என்று வாழ்த்தி மறைந்தது. இனியன் புதையல்களில் சிறிதை மட்டுமே எடுத்துக்கொண்டு தனது அறிவின் மதிப்பை புரிந்து கொண்டு கிராமத்திற்குத் திரும்பினான்.